Hello friends, welcome to our channel. This is Subhash Grow with me. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னா VLOOKUP அட்வான்ஸா ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம VLOOKUP எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்மகிட்ட இருக்க ஒரு டேட்டா சோர்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேல்யூ எடுக்கிறதுக்காக நம்ம VLOOKUP யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த VLOOKUP விட அட்வான்ஸாக கொஞ்சம் ஈஸியாக அப்படி பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா எஸ் இருக்குது. அதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இண்டெக்ஸ் என்ன, மேட்ச் என்ன, ரெண்டு சேர்ந்தா என்ன பண்ணுதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேட்டா இருக்குது. இதில் வந்துட்டு என்கிட்ட வெஜிடபிள்ஸில் வந்துட்டு ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோ, பிரிஞ்சால், கேரட், ஜிஞ்சர்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு இது இருக்குது, லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற ரேட் இங்கே இருக்குது. அதாவது 1 kgக்கு என்னன்ற ரேட்டு, அதை வந்து 2 kg, 5 kg, 10 kgன்ற மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஆனியன் இருக்குது. அந்த ஆனியனோட 2 kgயோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் ஈக்குவல் டு கொடுத்து இண்டெக்ஸ்னு கொடுத்து டேப் கொடுக்குறேன். இப்போ அரே கேட்குது. இந்த 2 kg நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம டேபிள் அரேனா ஃபுல் டேட்டாவை நம்ம இது பண்ணுவோம். இப்போ அரேன்றது எந்த ரேஞ்சு கேட்குது. இப்போ எந்த ரேஞ்சுனா 2 kg எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டேன். மறக்காம F4 அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போது கமா கொடுத்தீங்கன்னா ரோ நம்பர் கேட்குது. ஓகேங்களா? இப்போ ரோ நம்பர்ன்றது இதுதான் ரோட்ஸ். ஓகேங்களா? இது காலம், இது ரோ. அது ஆனியன் எத்தனை ரோல் இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோல், அதாவது ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட்னு எடுக்காதீங்க. நான் அதுக்கு தான் இங்கே தனியாக 1 2 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ மேலேயும் கொடுத்துருக்கேன், இங்கேயும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ 1 2 ஆனியன் எங்கே இருக்குது? 1. ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டு இப்போ நான் ஷிஃப்ட் நெக்ஸ்ட் வந்து காலம் வந்துட்டு ஆப்ஷனபிள் தான். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இது நம்ம ரோ தான் பார்க்குறோம். நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு தட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆனியன் 2 kgயோட ப்ரைஸ் என்ன சொல்லிட்டு 90 rupees. ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த காலமும் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த வெஜிடபிள்ஸில் இந்த காலம், அதாவது இந்த காலம் எப்படி எடுத்து வரணும் பாருங்கள். அதே தான் இண்டெக்ஸ் அரே வந்துட்டு இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் வந்துட்டு, இப்போ நான் வந்துட்டு ஒரு 5 kg பார்க்க போகிறேன். ஆனால் இப்போ 5 kg பார்க்க போகிறது என்னன்னா, நான் ஃபுல் அரே ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் F4 கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு ரோ நம்பர் ஆனியன் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, கொடுத்தாச்சு. இப்போ காலம் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஆனியன்றது ஃபஸ்ட்டு இதுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம 5 kg என்ன கண்டுபிடிக்கிறோம். ஸோ 5 kg என்ன 2. ஓகேங்களா? நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுதான் 2 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆனியன் 5 kgக்கு, அதாவது 5 kg இந்த ரூட் 25 எனக்கு இங்கே ஷோ ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இண்டெக்ஸ் இப்படி தான் பண்ணோம் நம்ம. அதாவது ஒரு ரோ மட்டும் இங்கே இந்த ரோ வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த பார்த்துடுறோம். ரோ அண்ட் காலம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். மேட்ச் எப்படின்னா, எந்த ரோவில் இருக்குன்றதை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பொட்டேட்டோ. ஓகேங்களா? இந்த பொட்டேட்டோன்றது எந்த ரோல் இருக்குது அப்படின்றது. இப்போ நம்ம ஒரு 6 ரோல் இருக்குன்னா நம்ம ஈஸியாக பார்த்துன்னு சொல்லலாம், 3ல் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெரிய டேட்டா இருக்கும்போது நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் எப்படி ஃபைண்ட் பண்ணால் மேட்ச், சாரி இப்போ என்ன பண்ணால் மேட்ச், இது பொட்டேட்டோ எந்த ரோல் இருக்குது, சிம்பிள் தான். மேட்ச் கொடுக்குறோம், கொடுத்து டேப் பண்ணுவோம். லுக்கப் அரே, நம்ம VLOOKUP எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். லுக்கப் வேல்யூ என்ன, பொட்டேட்டோ, அதை பார்த்தாச்சு. அதை கமா கொடுத்துட்டு லுக்கப் அரே, அதாவது அந்த ரேஞ்ச் எங்கே இருக்குது, வெஜிடபிள்ன்றதுல இருக்குது. ஸோ மறக்காமல் F4 கொடுத்துருங்க. லாக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு இப்போது எக்ஸாக்ட் மேட்ச் கிரேட்டர் தென் லெஸ் தென், நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தேவைப்படுது. ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன், என்ட்ரு தட்டுறேன். பாருங்கள், பொட்டேட்டோன்றது தேர்ட் ரோவில் இருக்குன்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸும் இந்த மேட்சும் ரொம்ப தனித்தனியாக பார்க்கும்போது ரொம்ப மொக்கையாக இருக்கும். என்ன இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனாக, இதை நான் VLOOKUP யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்சை யூஸ் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் என்னன்றது பின்னாடி நான் காட்டுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறேன். VLOOKUPக்கும் இதுக்கும் என்னன்றது டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இண்டெக்ஸும் மேட்சையும் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு அது எப்படி யூஸ் ஆகிறத பார்ப்போம். இப்போ ப்ராடக்ட் வந்துட்டு என்னென்னா, நம்ம டொமேட்டோ எடுத்துக்கலாமா? டொமேட்டோ, அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இங்கே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், லிஸ்ட்டு ஒரு எப்படி ட்ராப் டவுன் லிஸ்ட் ரெடி பண்ணுறது. ஸோ அகைன் உங்களுக்கு இதிலே சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு அதாவது இந்த ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோ ஒரு வாட்டி நான் உட்காந்து டைப் பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் இந்த டேபிளை ஃபுல்லாகவே, அதாவது இங்கே இருக்கிற டேட்டாஸை நான் ஒரு செல்லுக்குள்ளே ஒரு டேட்டா ஒரு இதுவாக எடுத்துன்னு லிஸ்ட் எடுத்துன்னு போகிறேன். ஸோ சிம்பிள் டேட்டாவில் போங்க, எந்த செல் தேவையோ அதில் வச்சுட்டு டேட்டாவில் போய்ட்டு டேட்டா வேலிடேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே எனி வேல்யூன்னு வருது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி லிஸ்ட்டு கொடுங்க. லிஸ்ட்டு கொடுத்துட்டு சோர்ஸ் கேட்குது. நமக்கு சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மள்கிட்ட இருக்க பார்த்தீங்களா இந்த வெஜிடபிள்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம சோர்ஸு. ஸோ கொடுத்துட்டு ஓகே தரேன். இப்போ இங்கே ஒரு ட்ராப் லிஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? நான் இப்போ இங்கே என்ன டொமேட்டோவா, நான் இந்த மாதிரி டொமேட்டோன்னு கொடுத்தேன்னு எனக்கு வந்துடும்.
ஸோ இப்போ கேஜ் வந்துட்டு ஒரு 5 கேஜ் இப்போ இதோட ப்ரைஸ் 5 கேஜ் டொமேட்டோ 5 கேஜோட ப்ரைஸ் என்னன்றது நான் இங்கே லுக்கப் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ சிம்பிள், நம்ம வி லுக்கப் யூஸ் பண்ணுவோம். இப்போ இண்டெக்ஸ் மேட்ச் வச்சு யூஸ் பண்ணுறது எப்படி பார்ப்போம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் மேட்ச், ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் கொடுங்க. இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அரே கேட்குது, நம்ம எவ்வளோ பார்க்க போகிறோம். ஸோ நம்மள அரே என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கேஜ், அதாவது 5 கேஜோட ரேட் என்ன இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட அரே. ஸோ 5 கேஜ் கொடுத்தாச்சு, மறக்காமல் F4 கொடுத்துருங்க. அடுத்து கமா. இப்போ ரோ நம்பர் கேட்குதுல, நம்ம இப்போ ரோ நம்பர் கொடுக்காம மேட்ச் ஃபங்க்ஷன் உள்ளே எடுத்துன்னு வர போகிறோம் ஓகேங்களா. மேட்ச் ஃபங்க்ஷன் எடுத்துன்னு வந்துட்டு டேப் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ என்ன, டொமேட்டோ கொடுத்தாச்சு ஓகேங்களா. கமா கொடுத்துட்டு லுக்கப் அரே, அதாவது எங்கே இருக்குது இந்த டொமேட்டோ எந்த ரேஞ்சில் இருக்குன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு மறக்காமல் F4 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இப்போ கேட்குது எக்ஸாக்ட் மேட்ச் லெஸ் தென் கிரேட்டர் தென், நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் நம்மளுக்கு தேவை எப்பவுமே. டேப் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ட்ரு தட்டினா எனக்கு வராது. நம்ம 2 இப்போ நான் க்ளோஸ் பண்ணது மேட்சோட ப்ராக்கெட் தான், மேட்சோட ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து நான் இண்டெக்ஸோட க்ளோஸ் பண்ணேன், அதாவது 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு தட்டுறேன். இங்கே பாருங்கள் டொமேட்டோ 5 கேஜ் அதோட ரேட் என்னன்றது 175. நீங்கள் யோசிக்கலாம் இது வி லுக்கப்லேயே பண்ணலாமே, எதுக்கு நான் போயிட்டு இண்டெக்ஸ் ஒரு அடி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம இது மேட்ச் வச்சு அப்புறம் மேட்ச் பண்ணி நான் லுக்கப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நான் டிஃப்ரென்ஸ் பின்னாடி நெக்ஸ்ட் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது இதே லிஸ்ட்டை வந்து நம்ம பின்னாடி இங்கே இறக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரோ வச்சு பார்த்தோம், இப்போ ஒரு காலம் உள்ள பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு 5 கேஜா. ஸோ இந்த 5 கேஜ் நான் டிஃப்ரென்ஸ், அதாவது எனக்கு இங்கே இதுவும் ஒரு லிஸ்ட்டாக வரணும். ஸோ நான் இதையும் லிஸ்ட்டாக மாற்றிக்கிறேன். டேட்டா வேலிடேஷன் சிம்பிள் அதே மாதிரி தான். லிஸ்ட்டில் போங்க, லிஸ்ட்டில் போய்ட்டு சோர்ஸ் என்ன இங்கே பார்த்தீங்களா, அந்த 2 கேஜ் 5 கேஜ் 10 கேஜ் அதுதான் என் லிஸ்ட். இப்போதைக்கு லிஸ்ட் கொடுத்துட்டு ஓகே தரேன். இப்போ பாருங்கள் நான் ஒரு நோட்டிங்க டைப் பண்ண வேணாம், 5 கேஜ் 2 கேஜ்னு கொடுங்க. இப்போ நான் 10 கேஜ் இங்கே வச்சுட்டு இப்போ இந்த கேரட் 10 கேஜுக்கான ரேட் என்னென்னா இண்டெக்ஸ் அதே மாதிரி கொடுங்க. டேப் கொடுத்துட்டு அரே கேட்குதுல, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரோ மட்டும், அதாவது இந்த ரோக்கு பார்க்க மட்டும் என்ன பண்ணணும்னா 10 கேஜ் எங்கே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரோ மட்டும் இப்படி எடுத்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ அப்படி எடுக்காமல் இப்போ நம்ம காலமையும் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம பர்டிகுலராக இதை மட்டும் பார்க்குறோன்னா நம்ம இதை மட்டும் கொடுக்கலாம். பட் நான் வந்துட்டு நான் சாய்ஸ் கொடுக்குறேன், இங்கே 2 கேஜும் நான் மாற்றுவேன், 5 கேஜும் நான் மாற்றுவேன். அப்போ வந்துட்டு நான் அதாவது காலம் எடுத்துன்னு வரேன், இந்த காலம் எடுத்துன்னு வரேன், இந்த காலம் எடுத்துன்னு வரேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணேன் ஓகேங்களா. ஃபுல் டேட்டாக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் எது தேவையோ அது வரைக்கும் கொடுத்துட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு இப்போ ரோ நம்பர் கேட்குது, ரோ நம்பருக்கு பதிலாக மேட்ச் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். மேட்ச் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு லுக்கப் வேல்யூ சேம் வி லுக்கப் மாதிரி தான், கேரட் கமா லுக்கப் பாரு எங்கே கேரட் இங்கே இருக்குது, வெஜிடபிள்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது கொடுத்துட்டு மறுபடியும் இது கொடுத்துருங்க, F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு மேட்ச் டைப் வந்துட்டு 0 எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு நீங்கள் டபுள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வராது. ஏன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா காலமுக்கும் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து இந்த வரைக்கும் ரோ வரைக்கும் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். இப்போ நான் இந்த காலமும் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த காலத்தையும் ஆட் பண்ணுறப்போ அகைன் ஒரு கம்மா கொடுத்தனா இப்போ கேட்குதுங்களா, காலமுக்கான என்ன ரேஞ்ச் எங்கன்னு கேட்குது. ஸோ அதே மாதிரி தான் திருப்பி மேட்ச் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள், டேப் கொடுத்து இப்போ லுக்கப் வேல்யூ இதோ இருக்குது 10 கேஜ் ஓகேங்களா. 10 கேஜ் தான் பார்க்க போகிறோம். கமா லுக்கப் அரே, இதுதான் லுக்கப் அரே, அதாவது 2 கேஜ் 5 கேஜ் 10 கேஜ் இதை கொடுத்துட்டு இதையும் F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு 0 எக்ஸாக்ட் மேட்ச் நம்மளுக்கு அதானே. ஸோ அது கொடுத்துட்டு இப்போ டபுள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரு தட்டிங்கன்னா 10 கேஜுக்கான அமௌண்ட்டு ஏதோ என்னன்றது நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு கேரட்டு. ஸோ இப்போ நான் இது கேரட் இல்லை, நான் இது ஜிஞ்சர் அப்படி மாற்றினாலுமே எனக்கு ஜிஞ்சரோட 10 கேஜி எவ்வளோ 600, இங்கே 600 வந்துச்சு. இல்லை ஜிஞ்சரோட 10 கேஜி இல்லை 5 கேஜினாலுமே எனக்கு 5 கேஜி கொடுத்தாலுமே எனக்கு 300 அதுவும் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இண்டெக்ஸ் மேட்ச் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் இங்கே எனக்கு தேவையான நான் இங்கே உட்காந்து எதையும் டைப் பண்ணது பண்ணல, ஜஸ்ட் ஒரு வாட்டி ஒரு ஃபார்முலா நான் இங்கே இது பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எது சொல்லாமே எனக்கு அது வேல்யூ எனக்கு வந்து தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதை ஏன் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நீங்கள் கேட்கலாம் இதை இவ்வளோ பெருசாக நான் பண்ணுறதுக்கு நான் ரீலுக்கப் பண்ணுறவனே ஈஸி தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒய் வி யூஸ் திஸ் ஓகேங்களா. ஏன் இது நம்ம பண்ண போகிறோன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வி லுக்கப் ஓகேங்களா. வி லுக்கப் இருக்குல்ல, இதுக்கு நான் பண்ணுறேன் வி லுக்கப் வேல்யூ என்ன ஆனியன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டேபிள் அரேன்றது நம்ம ஒரு வி லுக்கப்பில் ஃபுல்லாகவே இது பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் எத்தனாவது காலமில் இருக்குது 1 2 ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து கனெக்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 கனெக்ட் பண்ணிங்கன்னா வராது, நம்ம டேபிள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 2 ரெண்டாவது காலமில் இருக்குது ரேட்டு, ரெண்டாவது காலம் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்சா அப்ராக்சிமேட் அப்படின்னு கேட்குது. நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் நம்மளுக்கு தேவை. ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். வி லுக்கப் ஃபங்க்ஷன் இங்கே வந்துடுச்சு, வி லுக்கப் ஃபங்க்ஷனை ஆனியன் கண்டுபிடிச்சி சொல்லிடுச்சு
ஓகேங்களா 45 ருபீஸ்னு காமிச்சிருச்சு. இப்போ இங்கே இண்டெக்ஸ் மேட்ச் பார்ப்போம். இண்டெக்ஸ் மேட்ச் டேப் கொடுத்தாச்சு. அரே வந்து என்ன நம்ம ரேட்டு தானே பார்க்க போகிறோம். ஸோ ரேட்டு ரோ வந்துட்டு என்ன, ஸோ அரே நம்மளுக்கு வந்துட்டு ரேட்டு. ஸோ இது கொடுத்துட்டு F4 கொடுத்து லாக் பண்ணுறேன், கம்மா கொடுத்துட்டு மேட்ச் கொடுத்து லுக்கப் வேல்யூ என்ன ஆனியன். ஓகேங்களா, ஸோ இந்த ஆனியன் கொடுத்துட்டேன். ஆனியன் எந்த ரேஞ்சில் இருக்குது, வெஜிடபிள் இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதையும் நான் கொடுத்துட்டு F4 கொடுத்து லாக் பண்ணுறேன். மேட்ச் டைப் நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தேவை. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு தட்டுறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், VLOOKUP எனக்கு 45 எனக்கு சொல்லிடுச்சு, சிம்பிளாக ஒரே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணேன், சிம்பிளாக சொல்லிடுச்சு, நான் எதுக்கு இங்கே 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த 45 வர வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் VLOOKUPக்கும் இண்டெக்ஸ் மேட்சுக்கும் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி இருக்க ஒரு டேட்டா சோர்ஸில் ஆட் பண்ணுறப்போ லைக் வந்துட்டு இந்த டிக்கு முன்னாடி ஒரு காலம் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 45ன்னு வந்தது, பட் இப்போ 0ன்னு வருது. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ரீசன் என்னன்னா, இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, VLOOKUPல வந்துட்டு நீங்கள் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் நீங்கள் அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணி, இப்போ நான் சிம்பிள் வந்துட்டு என்ன சொல்லலாம், இதுக்கு வந்து நான் ஒரு கோட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி, ஒரு ஐடி நம்பர் தரேன் அப்படின்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். இந்த ஐடி நம்பருக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறப்போ நமக்கு VLOOKUP ஒர்க் ஆக மாட்டுது பார்த்தீங்களா. ஆனால் இதுவே இண்டெக்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்கன்னா, VLOOKUPல நம்ம ஒரே டேபிள் அரேவே நம்ம பண்ணப்போ இப்போ இந்த ரேட்டுன்றது இங்கே இருக்கும் போது நம்மளுக்கு ஒரே இதுவாக வந்துச்சு. இப்போ இங்கே நடுவில் காலம் வந்தனால இங்கே ஸ்பேஸ் இருக்குங்களா, அது ஃபைண்ட் பண்ண முடியல. ஆனால் இதில் இண்டெக்ஸ் மேட்ச் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸு. ஸோ நான் இங்கே எத்தனை காலம் நான் இங்கே இன்சர்ட் பண்ணினே போயிட்டு இருந்தாலுமே எனக்கு வேல்யூ மாறாது. இங்கே தெரியுதுங்களா, எத்தனை காலம் ஆட் பண்ணாலுமே எனக்கு இங்கே இண்டெக்ஸ் மேட்ச் அதாவது ஆனியனோட ரேட்டு என்னன்றது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா இது எனக்கு அதே தான் இருக்கும். ஓகேங்களா, இது யாரும் மாற்ற முடியாது. எக்ஸல் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் இந்த அரேவும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்குறீங்கன்றது எக்ஸல் உங்களுக்கு புரிஞ்சுக்கின்னு உங்களுக்கு அது வேல்யூ மட்டும் கொடுக்கும். சரிங்களா, சரி நம்ம ஆல்ரெடி VLOOKUP, HLOOKUP, XLOOKUP இது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இது பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், XLOOKUP வீடியோலையும் சொல்லியிருப்பேன், VLOOKUP வீடியோலையும் சொல்லியிருப்பேன். என்னன்னா நம்ம ஒன்ஸ் ஒரு VLOOKUP ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ நம்மளால் லெஃப்ட் டு ரைட்டு தான் நம்மளால் செக் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நம்மளால் ரைட் டு லெஃப்ட்டு செக் பண்ண முடியாது. ஆனால் இந்த இண்டெக்ஸ் மேட்ச் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இது ஈஸியாக பண்ணலாம். XLOOKUPலையும் பண்ணலாம், இண்டெக்ஸ் மேட்ச்லையும் பண்ணலாம். ஓகேங்களா, நான் இங்கே ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். இங்கே ஒரு காலம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஐடி மாதிரி கொடுக்குறேன், சும்மா நார்மலாக சும்மா தரேன். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 கொடுத்தாச்சா. ஸோ இப்போ பாருங்கள் நான் இதுக்கு ஒரு ஐடி மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்துட்டு இது வரல. சரிங்களா, இந்த ஃபங்க்ஷன் எனக்கு யூஸ் ஆகலை. இப்போ பாருங்கள் இது வந்து என்ன காட்டி கொடுத்துருக்குன்னா, நான் ரேட்டு பார்த்தேன், உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே டைப் பண்ண உடனே பாருங்கள் இந்த ஆனியனுக்கு வந்துட்டு 1 2 3 4 5ன்னு இந்த ஐடி நம்பர் கட்டுது. ஆனால் நான் அங்கே செக் பண்ணது என்ன, நான் இங்கே ரேட்டு செக் பண்ணேன், பட் எனக்கு வந்தது என்னமோ அங்கே ஐடி நம்பர் ஃபைண்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ லெஃப்ட் டு ரைட்டு தான் இது வந்துட்டு VLOOKUPல ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் இதுவே பாருங்கள் இண்டெக்ஸ் மேட்ச்சில் இன்னும் நம்ம கண்டுபிடிச்ச ரேட் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இண்டெக்ஸ் மேட்சால் இன்னும் பண்ண முடியுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அப்படியே நான் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள். VLOOKUPல வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் ஒரு 2 ஐடி வச்சிருக்கேன், இந்த 2 ஐடியோட வெஜிடபிள் என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது எப்படி ஃபைண்ட் பண்ணா, இப்போ VLOOKUP ஃபஸ்ட்டு உங்களுக்கு VLOOKUP பண்ணி காமிச்சிடுறேன். VLOOKUP கொடுக்குறோம், லுக்கப் வேல்யூ இது. சரிங்களா, கொடுத்துட்டு டேபிள் அரே கொடுத்துட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்னங்க ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இதை வச்சு இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் என்னென்னு. ஸோ காலம் வந்து 1. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ 1 எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், NA. ஓகேங்களா, இப்படி தான் வரும். நீங்கள் VLOOKUP யூஸ் பண்ணுறப்ப இப்படி தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு இண்டெக்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேங்க பாருங்கள். இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணிட்டு அரே நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், இதோட ப்ராட் அதாவது வெஜிடபிள்ஸ் என்ன, இந்த ஐடியோட வெஜிடபிள் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம அரே, இது கொடுத்தாச்சு. F4 கொடுத்து லாக் பண்ணியாச்சு. கமா ரோ நம்பருக்கு தான் வந்து நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேட்ச் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ எது, இந்த 2 3 2 3 4 இதுதான் இந்த ஐடியை கொடுத்துட்டு கமா கொடுங்க. இந்த லுக்கப் அரே எங்கே இருக்குது, அதாவது இந்த 2 3 2 3 4 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு டபுள் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள்
நம்ம இங்கே VLOOKUP பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த இது வரல, அதாவது இந்த 1 2 3 3 4 1 2 3 3 4 இந்த பொட்டேட்டோ இங்கே வரல. ஆனால் இதுவே இந்த 2 2 3 2 3 2 3 4 பண்ணுறப்போ எனக்கு இங்கே வந்துடுச்சு பிரிஞ்சால்னு. ஸோ என்னால் இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்போ ரைட் டு லெஃப்டோட வேல்யூ என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ட்ரை பண்ண உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு புதுசாக ஒரு இது கொடுத்தாலுமே வந்துட்டு இந்த வேல்யூ அப்படியே தான் இருக்க போகுது. இங்கே பாருங்கள், அப்படியே தான் இருக்கும், எந்த வித மாற்றமும் இருக்காது. இது ஃபர்ஸ்ட்லி நம்ம வந்துட்டு ஒரு எரர் பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம்னா இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் ரேட்டுக்கும் நடுவில் ஒரு காலம் எடுத்துன்னு வரப்போ VLOOKUP ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகல. ஓகேங்களா, இப்போ செகண்ட் எரர் என்ன பார்க்குறோன்னா நம்மளால் ரைட் டு லெஃப்ட் ஒரு வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. சரிங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ் மேட்சுக்கும் VLOOKUPக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு இது ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற பார்க்க உங்களுக்கே தெரியும். ஸோ VLOOKUP ஓகே, பட் VLOOKUP விட பெட்டராக இருக்கிறது தான் இந்த இண்டெக்ஸ் மேட்ச். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடியும். எப்படி கொடுத்தா உங்களுக்கு எப்படி ஃபைண்ட் பண்ண சொன்னாலுமே நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் இந்த இண்டெக்ஸ் மேட்ச்சில் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா இங்கே பாருங்கள், நான் F2 உள்ளே போகிறேன். இப்போ நான் இந்த இண்டெக்ஸ் மேட்ச்சில் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா இந்த ஜிஞ்சர் இப்போ நான் ஃபுல் காலம் நான் இது பண்ணியிருக்கேன்னா சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபுல் காலம் செலக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மேலே இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் மேலே அந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 3 2 3 4க்கு என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால், ஆனால் எனக்கு இங்கே என்ன ஷோ ஆச்சு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோன்னு ஷோ ஆகுது. சரிங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது செலக்ட் பண்ணுறத கொஞ்சம் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு நீங்கள் பண்ணுற இது வந்து தப்பாகும் உங்களுக்கு. இப்போ நான் இதை எடுத்து வந்துட்டு இப்போ மேலே திரும்பும்போது மாறுது. அதே மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்துட்டு நான் இது வரைக்கும் ஒன்ஸ் நான் வந்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணாமல் இதுலேருந்து இது பாதி செலக்ட் பண்ணி இந்த ஜிஞ்சரை விட்டு நான் என்ட்ரு தட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஜிஞ்சரை விட்டு நான் இப்போ இது அதுக்கான ஐடியா போடுறேன். இங்கே பாருங்கள் 4 3 2 1 2 கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். ரெஃபரன்ஸ் கேட்குது. ஏன் ரெஃபரன்ஸ் கேட்குது அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் F2 உள்ளே போகிறேன். தெரியுதுங்களா, இதை நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், ஃபுல் ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் இங்கே இது பாதிலே விட்டுக்கிறேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்துட்டு செலக்ட் பண்ணுறப்போ பாதிலே விடுறது, இல்லை நம்ம இதில் எடர்லேருந்து நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் கரெக்டாக வராது. சரிங்களா, ஸோ இந்த எரர்லாம் இல்லாமல் கரெக்டாக பண்ணிங்கன்னா இண்டெக்ஸ் மேட்ச்சை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப அட்வான்ஸாக பண்ணலாம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.